ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பேச போகிறோம். அது இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு ரொம்பவும் ஒரு முக்கியமான விஷயம். தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க, டைம் அப்படின்னு மட்டும் கொடுத்துருப்பேன். அதாவது நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க, காலம் கண் போன்றது, நேரம் பொன் போன்றதுன்னு சொல்லுவாங்க. மேபி அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நாம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்றத தெரிஞ்சுங்க. அதாவது நம்ம என்ன பண்ணுறோன்னா ரிவர்ஸில் வரோம். நீங்கள் ஒரு செயலுக்காக ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்குனீங்கன்னா அந்த நேரத்தை முதலீடு அதில் செஞ்சிங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு பல மடங்கு உங்களுக்கு திருப்பி தரும். இது நான் விவசாய குடும்பத்துலேருந்து வந்ததுனால உங்களுக்கு அதே சொல்கிறேன். இப்போது ஒரு நெல் விதைக்கிறோம் நம்ம அப்படின்னு வச்சுக்கலாங்களேன். அது 3 மாதம் சொல்லிடுறோம், 4 மாதம் சொல்லிடுறோம், 5 மாதம் 6 மாதம் சம் டைம் சொல்கிறோம் இல்லைங்களா. அப்படியே போட்டோடனே அது நெல் வந்துடுதுங்க நம்ம கைக்கு. அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அந்தந்த டைமில் அதாவது செஞ்சால் தான் அது 3 மாதமோ 6 மாதமோ கழித்து நமக்கு பலன் கொடுக்கும். அதுக்கு தேவையான டைமில் தண்ணீர் விடணும், தேவையான டைமில் மருந்து கொடுக்கணும், தேவையான டைமில் அது என்னென்ன உரம் போடணும், அது என்னென்ன செய்யணுமோ அந்தந்த காலத்தின் கட்டாய பிரகாரம் செஞ்சுட்டே போயிட்டு தான் அதுக்கு உண்டான பலனை நமக்கு கொடுக்கும். சார், இதெல்லாம் ஏன் சார் இப்போ சொல்லிகிட்டு இருக்கீங்க, நம்ம ட்ரேடிங் பற்றி சொல்லிங்கன்னா நீங்கள் இன்னும் சொல்லிகிட்டு இருக்கீங்களான்னு சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம விவசாயத்தை ரொம்ப முக்கியமாக நான் கருதுகிறேன். எனக்கு நான் அந்த ஃபேமிலியிலேருந்து வந்தனால எனக்கு எல்லாமே அதுதான். நம்ம இந்த ட்ரேடிங்கில் கூட அதே மாதிரி தான். சார்ட் அப்படின்னு சொன்னோடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா பணம் போட்டால் பணம் எடுக்கிற விஷயம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டோம். ஆக்சுவலாக இதுலேயும் நீங்கள் நேரம் தான் நீங்கள் செலவிட வேண்டியிருக்குது. நீங்கள் நேரத்தை செலவிட்டீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் இதில் பணம் சம்பாதிக்கலாம். இப்போது ஒரு சிலருக்கு டவுட் இருக்கலாம், சார் இந்த ட்ரேட் மார்க்கெட்டில் நம்ம பணம் சம்பாதிக்கலாமா இல்லையா, சும்மா என்னுடைய பணம் தான் வேஸ்ட் ஆகிட்டு இருக்குது, டெய்லி நான் வரேன் லாஸ் ஆகுது, டெய்லி வரேன் லாஸ் ஆகுது, எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல, லாஸ் ஆகுது. பார்த்துருப்பீங்க நிறைய கமெண்ட்ஸ், நம்ம யூடியூப்பில் இருக்கட்டும், நம்ம நிறைய விஷயம் பார்த்துருப்பீங்க. நான் டெய்லி வரேன் ட்ரேட் பண்ணுறேன் லாஸ் ஆகுது, டெய்லி வரேன் ட்ரேட் பண்ணுறேன் லாஸ் ஆகுது அப்படின்வாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எத்தனை வருஷமாக இருக்கிறீங்க கேட்டால் ஒரு சிலர் சொல்லுவாங்க, 6 மாதமாக இருக்கிறேன் சார், நான் 1 வருஷமாக இருக்கிறேன், 2 வருஷமாக இருக்கிறேன், 3 வருஷமாக இருக்கிறேன் அப்படின்வாங்க. 3 வருஷமாக 2 வருஷமாக இருக்கிறீங்க, அந்த 3 வருஷம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதான் ஆகும் அதில் அப்படின்னா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நீங்கள் எந்த விஷயத்துக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். ஓகேங்களா. இப்போ நீங்கள் ட்ரேடிங் கற்றுக்குறீங்க, சரி ஓகே, ட்ரேடிங்கில் நான் ஈக்குவிட்டியில் இது மாதிரி விஷயம் கற்றுக்கிறேன், நான் ஆப்ஷனில் இது மாதிரி கற்றுக்கிறேன், நான் ஃபியூச்சரில் இது மாதிரி கற்றுக்கிறேன், இல்லை MCX க்ரூட் ஆயில் சார்ட்டில் ஏதோ ஒரு விஷயத்தில் நான் இதை கற்றுக்கிறேன், சரிட்டு ஓகே. அதில் என்ன கற்றுக்குறீங்க? அதுக்குன்னு சொல்லி என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் கூட சொல்கிறது, தயவு செஞ்சு அந்த 1.5 மாதத்துக்கு ட்ரேடிங் பண்ணாதீங்க, நான் சொல்கிறத கவனமாக கேளுங்க. அது உங்களுக்கு அடிக்ஷன் மாதிரி ஆகணும். இப்போ நான் சொல்கிற விஷயம் உங்களை அறியாமல் கை போகணும், கண் போகணும், சார்ட் ரீடிங் அவங்க மனசில் ஸ்ட்ராங்காக பதியணும். பதிகிற வரலும் ட்ரேடிங் பண்ணாதீங்க அப்படின்னு தான் என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே நான் சொல்கிறது தான். இப்போ என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய வியூஸை ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் இல்லைங்களா, அது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ என்னுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது, ஸ்டாப் லாஸ்லாம் ஹிட் ஆகலன்னு சொல்லவே மாட்டேன் எப்போ, நான் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது. அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனால் கூட என்ன காரணத்தினால ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு, ஓகேங்களா. அடுத்த டைம் அந்த தவிர மேக்ஸிமம் நம்ம பண்ணாமல் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். இது என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு புரிஞ்சுக்குவாங்க. ஸோ நமக்கு இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தால் நமக்கு இந்த இடத்துல டார்கெட் வரும், இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தால் நமக்கு ஸ்டாப் லாஸ் இடத்துல ரிஸ்க் இவ்வளோ வரும் அப்படின்ற விஷயம் ஒரு நாளில் 2 நாளில் வராது ஃப்ரெண்ட்ஸ். அது பழகிக்கணும், ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். இதில் தான் நேரத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறவங்களுக்கு. இப்போது நிறைய பேர் நேரத்தை இன்வெஸ்ட் பண்ண என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சார் 3 வருஷமாக நான் ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்வாங்க. 3 வருஷமாக ட்ரேடிங்னா எதை பேஸ் வச்சு பண்ணுறீங்க? ஓகே, இப்போ ஒன்றும் இல்லை சார், நான் இண்டிகேட்டர் ஒன்று யூஸ் பண்ணுறேன், ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் எதனால் உங்கள் ஃபேவரட் எதுனா சொல்லுங்களேன். இப்போ என்னுடைய ஃபேவரட் சொன்னால் நான் 200 EM தான் சொல்லுவேன். உங்கள் ஃபேவரட் எதுனா இருக்கட்டும், நீங்கள் CPR இருக்கட்டும், இல்லை பிவட் லெவலில் இருக்கட்டும், நீங்கள் போலிங்கர் பேண்டாக இருக்கட்டும், இல்லை MACD எட்ஸெட்ரா RSI எதனா இருக்கட்டும். யாரும் ஒரு செயலை கண்டினியூவாக பண்ணுறதா சரித்திரமே கிடையாது. யார் கண்டினியூவாக பண்ணுறாங்களோ அவங்க லாஸ் ஆனதாக சரித்திரமே கிடையாது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், உண்மையிலே அதுதான். நீங்கள் ஒரு செயலை கண்டினியூவாக நீங்கள் பண்ணுங்கள், கண்டினியூ பண்ணால் தான் பெனிஃபிட் கொடுக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் குவான்டிட்டி சைஸ் லாட் சைஸ் மாற்றி பண்ணுறதால பிரச்சனை ஆகுது. இப்போ ஒரு நாளைக்கு நான் 5,000 ரூபாய் போட்டு பண்ணுவாங்க, எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு நாளைக்கு 5,000 rupees போட்டு ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா,
இந்த 5,000 ஒரு லாஸ் ஆகிடுச்சு சம்திங் ஏதோ லாஸ் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட் நாள் என்ன பண்ணுவாங்க, அடுத்த வாரமோ ஒரு 50,000 போட்டு ட்ரேட் பண்ணுறது, அப்புறம் ஒரு 10,000 போட்டு ட்ரேட் பண்ணுறது, அப்புறம் வந்து எல்லாம் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இல்லை இங்கே கடன் வாங்கி 1,00,000 போட்டு ட்ரேட் பண்ணுறது, அப்புறம் திரும்பவும் 10,000 போட்டு ட்ரேட் பண்ணுறது, இல்லை நான் செலவு பண்ண மாட்டேன் அப்படின்னு 10,000 போட்டு ட்ரேட் பண்ணுறது, இல்லை அதுக்கப்புறம் இல்லை நான் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுறேன் அப்படின்னு சும்மா வாட்ச் பண்ணுறது. இதெல்லாம் வந்து டிசிப்ளின் இல்லாமல் பண்ணுறதுனால வந்து நீங்கள் கடைசி வரலும் கற்றுக்க மாட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கற்றுக்கிறதுல கணக்கு சேராது. இப்போ நீங்கள் 2 வருஷம் 3 வருஷத்தை தான் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒரு 5,000 எடுத்து வந்து லாஸ் பண்ணுறது, 50,000 லாஸ், ₹1,00,000 லாஸ், 10,000, 5,000, 10,000, 2,000. அதே மாதிரி குவான்டிட்டி சைஸ் கூட ஒரு நாளைக்கு 25 குவான்டிட்டி, ஒரு நாளைக்கு 100 குவான்டிட்டி, ஒரு நாளைக்கு 50, ஒரு நாளைக்கு திரும்ப 25, இல்லை ஒரு நாளைக்கு எதுவுமே இல்லை நான் டிசிப்ளினாக வாட்ச் பண்ணுறேன் மார்க்கெட்டை, ஒரு வாரம் வாட்ச் பண்ணுறேன், 10 நாள் வாட்ச் பண்ணுறேன் அப்படின்னு சும்மா வாட்ச் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் அதே மாதிரி தான் ஒரு 100 குவான்டிட்டி போட்டு ட்ரேட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரிலாம் வந்து டைம் வேஸ்ட் பண்ண எதையும் கற்றுக்க மாட்டேங்க. புரிஞ்சுங்க. அதாவது நீங்கள் எந்த பேஸில் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னு மட்டும் புரிஞ்சுங்க. நீங்கள் எந்த பேஸ்லாம் ட்ரேட் எடுங்க, ரைட், ஓகே. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டு இந்த பேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து சூஸ் பண்ணுறேன் சார், நான் இந்த பேட்டர்ன் மட்டும் வேறு எதுவும் பண்ண மாட்டேன் நான் அப்படின்னு சூஸ் பண்ணிங்க. அதே மாதிரி குவான்டிட்டி சைஸ் கூட நீங்கள் நான் 25 குவான்டிட்டிக்கு மேலே நான் ட்ரேட் பண்ணவே மாட்டேன். எக்காரணத்துக்கும் நான் ட்ரேடிங் 25 குவான்டிட்டிக்கு மேலே பண்ண மாட்டேன். அதே மாதிரி நான் ஒரு நாளைக்கு 2 ட்ரேடுக்கு மேலே பண்ண மாட்டேன், 1 அல்லது 2 ட்ரேடுக்கு மேலே பண்ண மாட்டேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து 2 ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது மாதிரிலாம் வந்து நேரத்தை வந்து இது மேலே செலவு பண்ணணும். நான் வந்து இந்த பேங்க் நிஃப்டி வந்து இந்த இதில் வந்து எனக்கு பேட்டர்ன் சார் இப்போ ட்ரையாங்கிள் பேட்டர்ன் க்ரியேட் ஆகுது, இந்த அந்த பக்கம் பிரேக் அவுட்டில் ட்ரேட் எடுத்தேன், இந்த மேலே இந்த ஸ்டாப் லாஸ் போட்டேன், சைடு வேஸில் போயிடுச்சு, ரைட் ஒத்துக்குங்க. எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த இடத்துல வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்ன் கட் ஆகிடுச்சு, நான் சேல் பண்ணேன், மேலே ஸ்டாப் லாஸ் போட்டேன், ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகல, டார்கெட் ஹிட் ஆகல, சைடு வேஸில் போயிடுச்சு, ரைட் ஓகே மென்ஷன் பண்ணுங்கள், நோட்ஸ் எடுத்து எழுதி வைங்க. ஓகே, எவ்ரிடே நீங்கள் ட்ரையாங்கிள் பேட்டர்ன், இதுக்குள்ளே நிறைய ட்ரையாங்கிள் பேட்டர்லாம் வரும், அதையும் பாருங்கள். இதுக்குள்ளே சின்ன குட்டி ட்ரையாங்கிள் பேட்டர்லாம் வரும், அதுவும் பாருங்கள். ஸோ எந்தெந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் உங்களுக்கு யூஸ் ஆகுது, எந்தெந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் யூஸ் ஆகலை, டவுன் ட்ரெண்டில் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் எப்படி வருது, அப் ட்ரெண்டில் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் எப்படி இருக்குது, இந்த ட்ரையாங்கிளில் நீங்கள் மாஸ்டர் ஆகணும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் எந்த விஷயத்தை பண்ணாலும் அதில் நீங்கள் மாஸ்டர் ஆகணும். இப்போ நான் 200 EMA சொன்னேன் இல்லையா, அதில் இருந்து நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக யூஸ் பண்ணுவேன். எல்லாரும் தெரியும் உங்களுக்கு. இந்த 200 EMA என்ன பண்ணுவேன், இந்த லெவல் பிரேக் ஆகிடுச்சா இதை வந்து சப்போர்ட்டாக யூஸ் பண்ணுவேன். இந்த லெவல் பிரேக் ஆகலையா கீழே போதா இது வந்து ரெசிஸ்டன்ஸாக யூஸ் பண்ணுவேன். அகைன் கட் ஆகிடுச்சா ரெசிஸ்டன்ஸ் ஆகுது, திரும்ப ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுவேன். எப்போ வந்து பிரேக் அவுட் ஆகுது அப்போ வந்து சப்போர்ட்டாக யூஸ் பண்ணுவேன். இது வந்து நான் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண எந்த சப்போர்ட் ஆகும், எது பிரேக் அவுட் ஆகும், எது ரெசிஸ்டன்ஸ் ஆகும் அப்படின்றது எனக்கு பழகிடும் போக போக. ஓகே, ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சூஸ் பண்ணி எந்த நீங்கள் பேஸில் ட்ரேட் பண்ணுறீங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. ஓகே, ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று வரும். இப்போ ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது வந்து ரெடிமேட் ஸ்ட்ராட்டஜின்றது இப்போ நான் யூடியூப்பில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, என்னோடய வீடியோ போய் பார்த்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் இப்போது நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி ஒரு சிலருக்கு பிடிக்கலாம், ஒரு சிலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அது உங்கள் விருப்பம். நீங்கள் வேறு யூடியூப் பாருங்கள், வேறு எத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான யூடியூப் இருக்குது பாருங்கள். ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு பிடிச்ச ஸ்ட்ராட்டஜி எடுத்துங்க. என்னுடைய ஸ்ட்ராட்டஜி தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச ஸ்ட்ராட்டஜி கூட எடுத்துங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியில் நேரத்தை முதலீடாக செய்யுங்க. உங்களுடைய நேரத்தை முதலீடாக செய்யுங்க. முதலீடுனா அது உங்களுக்கு புரியுற வரலாம். நிறைய விஷயம் புரிஞ்ச மாதிரி தோணும். எப்படின்னா இப்போ ஒரு மாதம் நீங்கள் டெஸ்டிங் பண்ணிங்கன்னா அந்த ஒரு மாதம் ரிசல்ட் வந்து நல்லா வரும், சூப்பராக ஒரு கிட்டத்தட்ட 50% வந்து ப்ராஃபிட் கொடுக்கணும்னு வச்சுங்களேன். இன்னும் ஒரு மாதம் நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு 50% ப்ராஃபிட் கொடுத்துருச்சு அப்படி என்ன பண்ணுவீங்க, அது கான்ஃபிடன்ஸ் அப்படியே ரெகுலராக பண்ணிட்டு போவீங்க. அப்படி கிடையாது. ஒரு ஸ்ட்ராட்டஜின்றது வந்து சில டைமில் 10% கொடுக்கும், சில டைமில் 5% லாஸும் கொடுக்கும், சில டைம் 10% லாஸ் ப்ளஸ் மைனஸ் இப்படியே போயிட்டு இருக்கும். நீங்கள் ஓவரால் அந்த மந்த் எண்டோ அந்த இயர் எண்டோ உங்களுக்கு என்ன ப்ராஃபிட் வருதுன்னு பாருங்கள். ஓகே, அதுக்கப்புறமா லிட்டில் பிட்டில் அது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக கான்ஃபிடன்ஸ் வர நீங்கள் அதையே பிக்கப் பண்ணுங்கள். ஓகே, மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது. இந்த ஸ்ட்ராட்டஜி சரியில்லை, அந்த ஸ்ட்ராட்டஜி சரியில்லை, இந்த ஸ்ட்ராட்டஜி சரியில்லை, இதுலேயும் லாஸ் ஆகுது, அதுலேயும் லாஸ் ஆகுது அப்படின்னா எல்லாத்துலேயும் வந்து 30% லாஸ் ஆகும், 70% தான் வந்து ப்ராஃபிட் வரும். அந்த 70% கண்டினியூவாக ப்ராஃபிட் வரும், 30% கண்டினியூவாக லாஸ் ஆகும்னு எல்லாருமே வந்து முயற்சி 70% லாஸை ப்ராஃபிட் வர சொல்லி கண்டினியூ அப்போ பண்ணுவாங்க. அப்படி கிடையாது. இந்த 30% லாஸ் எப்போ வரும்னு தெரியாது. எவ்ரி ட்ரேட்லையும் நீங்கள் 30% லாஸ் வரும் அப்படின்ற மைண்ட் செட்டில் ஸ்ட்ராங்காக புரிஞ்சுங்க. எனக்கு இந்த ட்ரேடில் எனக்கு இவ்வளோ லாஸ் ஆக போகுது அப்படின்ற ஸ்ட்ராங்காக மனசில் உள்ளே இறங்கிட்டு அதுக்கப்புறம் மூவ் ஆகுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போது இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இப்போ எனக்கு டெலிகிராம் சேனல் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ எந்த பேஸில் நான் ட்ரேட் எடுக்குன்னா ப்ரைஸ் ஆக்ஷன். நான் யூஸ் பண்ணுறது வந்து ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க கற்றுக்கலாம். நீங்கள் என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்கிற ப்ரைஸ் ஆக்ஷன் நம்ம லைவ் மார்க்கெட்டில் என் வியூஸை சென்ட் பண்ணிட்டுருப்பேன். இப்போ என்னோடய வியூஸ் எல்லா டைமும் டார்கெட் வருதுங்களா? இல்லையே. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோடய வியூ வந்து பை சைடு இருந்தது. ஒரு புல் பேக் மார்க்கெட் வந்து ஒரு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக மேலே போச்சு. ஒரு சின்னதாக புல் பேக் வியூ இருந்தது. என்னோடய வியூ புல் பேக் மூவ் ஆச்சு. என்னோடய வியூ என்னன்னா இந்த லெவல் வந்து டச் ஆகணும், வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் மூவ் ஆகணும் வந்தது. ஆனால் மூவ் ஆகலை. ப்ரைஸ் வந்து திரும்ப உள்ளே வந்துருச்சு.
திரும்ப வந்து கன்சாலிடேஷன் ஆனதால் என்ன பண்ணி உங்களுக்கு மார்க்கெட் வந்து சைட்வேஸ் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது பாருங்கள். ஃபெயில்னு கொடுத்துருக்கு பாருங்கள், அப்டேட் வந்து ஃபெயிலு. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து சைட்வேஸ் மூவ்மெண்ட்டுக்கான சான்ஸ் இருக்குது. சைட்வேஸ் நம்ம ட்ரேடிங் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மாதிரி போகும் அப்படின்னு உங்களுக்கு சைட்வேஸ்னால் ஆப்வியஸ்லி ஒத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து சைட்வேஸ் தான் போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவாங்க வேலை, அங்கே எதுவும் வேலை கிடையாது. சைட்வேஸில் போக சொல்லும் நியூட்ரல், அந்த பக்கம் நமக்கு எந்த வேலையும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து கற்றுக்கணும். போக 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 எந்த பக்கம் புல் பேக் வரும், நம்ம எங்கே என்ட்ரி எடுக்கலாம், நம்ம ஸ்டாப் லாஸ் எவ்வளோ வரும் அப்படின்றத போக போக தெரிஞ்சுக்கிட்டால் பெட்டராக இருக்கும். போத் சைடு ரிஜெக்ஷன் பாருங்கள். ஓகே, இந்த டெலிகிராம் சேனலில் வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் ஜாயின் பண்ணிக்கணும்னு இல்லை, நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் என்னென்னா டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணுறவங்க ஜஸ்ட் என்னோடய ஸ்க்ரீன்ஷாட்டை வாட்ச் பண்ணிக்கலாம். என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டவுட் கேட்கலாம் என்கிட்ட. ஆனால் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வரவங்க என்னோடய ஸ்க்ரீன்ஷாட் லைவ் மார்க்கெட்டில் அவங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்கலாம், நிறைய விஷயம் கற்றுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து என்னோடய டெலிகிராம் சேனல் பற்றி சொல்லிட்டேன். ஃப்ரீ டெலிகிராம் சேனல் இருக்குது பாருங்கள், அந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது வந்து அந்தளவுக்கு ஒன்றும் இந்த மாதிரி ஒரு பேக் டு பேக் ஃபுல் சப்போர்ட் இருக்காது. அதில் ஒரு மேஜராக வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஒரு பேட்டர்ன் வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணி ஏதாச்சும் வந்துச்சுன்னா உங்களுக்கு பேட்டர்ன் வந்து அதில் சென்ட் பண்ணுவோம் அதில். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.